ஹாய் ஹலோ, நான் உங்கள் மகேஸ்வரி சுப்புராஜ். முன்கதை சுருக்கம். மானசா தனது தோழிகளை பிறந்தநாள் விழாவுக்கு ட்ரீட் வைக்க நீலாச்சோரி என்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு அழைத்து சென்றாள். அங்கே அவளது சிறு வயது காதலன் நினைவு வர அவனின் வருகைக்காக காத்திருக்கும் மானசாவிற்கு கண்கள் கலங்கியது. அவள் தோழிகள் அவளுக்கு ஆறுதல் கூறி தேற்றினர். உன்னை கண்ட நாள் முதல். அத்தியாயம் 4. அங்கே வந்து எட்டி பார்த்தவனை கண்டு மானசாவின் கண்கள் கூடையாய் விரிந்தது. அவனுடைய கண்களும் தான். ஹலோ பர்த்டே பேபி, பர்த்டே பார்ட்டியா? என்ஜாய் என்ஜாய் என்று கூறி புன்னகையுடன் வந்து நின்றான். சர்ச்சில் பார்த்த சண்டைக்காரன் கருப்பு பேண்டிலும் வெள்ளை சட்டையிலும் வசீகரமாய் வந்து நின்றவனை கண்டு அத்தனை பேரும் வாயை பிளந்து சைட்டடித்தனர், மானசாவை தவிர. ஏய் மானு, உனக்கு தெரிந்தவராடி? இப்படி ஒரு மன்மதனை தெரிந்து வைத்திருக்கிறாயே, சொல்லவே இல்லையே என்று பிரியா குறைபட்டு கொள்ளவும், அடச்சி வலியுது, தொடச்சிக்கோ, நான் சொல்லலை. மதியம் சர்ச்சில் முன்னே பின்னே என்று டபுள் மீனிங்கில் பேசினால் இவர்தான். ஓ, அந்த ரோமியோ இவர்தானா? இவர்கிட்ட எப்படிமானோ கோபம் கொள்ள முடிந்தது என்று கிருஷ்மா அவனையே வைத்த விழி எடுக்காது பார்த்து கொண்டே சொன்னாள். நீ இங்க? அவனை பார்த்து பிரியாதான் கேட்டாள். நான் இங்கே என்றவனிடம், வேலைதான் பார்க்குறீங்க என்று மானு சட்டென்று இடை புகுந்து கேட்கவும், என்ன வேலை பார்க்குறீங்க? மன்மதன் மீனுக்கிட்ட கேட்கவும், வேற வேலையாத்தான் இருக்கும், அப்படித்தானே என்று மானு கேட்கவும், மானுவின் கேள்வியால் அவளின் விழிகள் பளிச்சிட்டது. சட்டென்று இமைகளை விரித்து பின் இயல்பானான். என்றான். நீ வழியில பார்க்கலையா மீனு? இங்க இருக்கிற பேரர்களோட யூனிஃபார்ம் கருப்பு பேண்ட்டு வெள்ளை சட்டை தானே, அது தெரிந்தும் கேட்கிறான் பார் கேள்வி என்று மானசா சொல்லவும் அவனின் கண்களில் மின்னல் தோன்றி மறைந்தது. ஆர்டர் எடுத்துக்கங்க மிஸ்டர். என்ன ஆர்டர்? அவன் புரியாமல் கேட்கவும், ஜோக் அடிக்காதீங்க பேரர், எங்களுக்கு என்ன வேணும்னு தான். சரி சொல்லுங்க என்றான் பொன் சிரிப்புடன். மெனு கார்டை எடுத்து கிரில் சிக்கன், தந்தூரி சிக்கன், சிக்கன் லாலிபாப், ஆலு பரோட்டா இதையெல்லாம் உண்டு முடித்த பிறகு கடைசியாக ஐஸ்கிரீம் வேண்டும். இவ்வளவுதானா? ஹார்ட் ட்ரிங்க்ஸ் எதுவும் வேண்டாமா? ஹலோ, எங்களை பார்த்தா எப்படி இருக்கு? குடிக்கிற பொம்பளைகள் போலவா இருக்கிறோம் என்று மானசா கோபப்படவும், ஓகே கூல் கூல் பர்த்டே பேபி என்று சிரிப்புடன் கிளம்பினான். ஆள் சூப்பரா வாட்ட சாட்டமா கம்பீரமா இருக்கார். அவர் போய் பேரர் வேலை செய்கிறாருன்னு மானு சரியா படிப்பு இல்லை போல, பாவம். பிரியா இப்படி கவலையோடு சொன்னாள். செய்கிறவனே கவலைப்படாத போது உனக்கு ஏன் கவலை? ஏண்டி, அந்த ஆள் உங்களை எல்லாம் என்ன நினைப்பான்? அவன் இவன்னு சொல்லாத மானு, மனசு வலிக்குது, மரியாதையா பேசு மீனு கூறவும், ஐயோடா, என்ன ஜென்மங்களோ நீங்க, மரியாதை தானே கொடுத்து விட்டால் போகுது. சார், உங்களை மட்டமாக நினைக்க மாட்டாரா? எதுக்கு? இப்படி ஆம்பளையே இல்லாத உலகத்துல இருந்து வந்தவர்கள் போல விரைச்சி பார்த்து குடங்குடமா சொல்லு படிப்பதை பார்த்துதான். ஏய், எல்லாரும் சேர்ந்து இவளை மொத்துங்கடி, அப்பதான் வலிக்கு வருவாள் என்றாள் கௌசல்யா. எதுக்குடி என்ன முத்துவீங்க? நீ சாமியாராயிரு, ஆனா எங்களையும் ஏன் இருக்க சொல்ற? உங்களை திருத்தவே முடியாதுடி, நான் தான் திருந்தணும். நீ திருந்தலன்னு சொன்னது உண்மையினால் அவர் ஆர்டர் கொடுத்த பொருளோடு வந்தால் அவரை பார்த்து ஒரு காதல் பார்வை பார்த்து வை, நாங்க நம்புறோம். சி என்று மானசா காதை பொத்தவும் வேறொரு பேரர் வந்து மேஜை மீது உணவுப் பொருட்களை அடுக்கினான். ஹலோ பேரர், ஆர்டர் எடுத்த பேரர் எங்கே? அனுப்பி வை, மானசாதான் சொன்னாள். அவன் முழித்து கொண்டே சென்றான். என்ன திமிர், அவன் எடுத்து வராமல் இவனிடம் கொடுத்து அனுப்புவான் என்று மானசா கடுப்புடன் கூறினாள். உனக்கு ஏண்டி அவரை பிடிக்கல? என்னவோ தெரில, அவனை கண்டா எரிச்சலா இருக்கு. அந்த ஆளு பார்வையும் பேச்சும் சகிக்காததால் தான் எனக்கு அவனை பிடிக்கவே இல்லையோன்னு தோணுது. எவ்வளவு ஹேண்ட்ஸமாக இருக்காரு, நிறமும் அழகுமா இருக்காரு, கம்பீரமான குரல்,
குறும்பு பார்வை, புன்னகை தவழும் முகமா இருக்கிற அவரை எப்படி பிடிக்காமல் போகும்? இது கிருஷ்ணா. அவரை கண்டால் உனக்கு சலனம் ஏற்படுகிறது. எங்கே உன் மனதை கவர்ந்து விடுவாரோன்னு பயப்படுற. நீ அதனால தான் அவரை கண்டா எரிந்து எரிந்து விழுற. இது பிரியா. அதெல்லாம் இல்லை. என் மனம் என்றைக்கும் மாறாது. அது தன் முடிவை மாற்றிக்கொள்ளாது. கண்டவனை கண்டு ஆசைப்படாது. எப்பேற்பட்ட அழகனாயிருந்தாலும் பெரிய பணக்காரனே வந்தாலும் நீ சொன்னது போல இந்த ஹோட்டல் நிலாச்சோறு முதலாளியே வந்து கட்டிக்கிறேன்னு சொன்னாலும் என் மனது மாறாது. நானும் என் இதயமும் இரும்பு. இந்த இரும்பை இழக்க வைக்க என்னவன் வர வேண்டும்? மானசாவின் உறுதியைக் கண்டு அசந்து போயினர். அவர்கள் உண்டு முடிக்கவும் ஐஸ்கிரீமும் வந்தது. அப்போது அவன் வரவில்லை. உணவு கொண்டு வந்த பேரரே கொண்டு வந்து வைத்துவிட்டு சென்றான். கொஞ்ச நேரத்தில் மானசாவின் பகையாளி குடிலுக்குள் நுழைந்தான். ஹலோ, உங்ககிட்ட ஆர்டர் கொடுத்தால் நீங்கள் எடுத்து வராமல் வேறொரு பேரரிடம் எடுத்து கொடுத்து விடுறீங்க என்று மானசா என்று கேட்கவும், ஃபோன் வந்தது மேம், அதான் நீங்கள் கேட்டதை என்னால் எடுத்துட்டு வர முடியல என்று பவ்யமாய் சொன்னான். வேலை நேரத்தில் இப்படிதான் பொறுப்பில்லாமல் ஃபோன் பேசி காலத்தை கழிப்பீங்களா? வாங்குற சம்பளத்துக்கு நேர்மையாக உழைக்கணுன்ற எண்ணம் இல்லையா என்ற கேள்விக்கு, தப்புதான் மேம், உங்கள் முதலாளியிடம் புகார் செய்யட்டுமா? ஐயோ வேண்டாம் மேம், அப்புறம் அவர் வேலையை விட்டு தூக்கி விடுவார். இதெல்லாம் தெரியுதுல்ல. சாரி மேம், என் ஒருவன் சம்பளத்தை வச்சு எங்கள் குடும்பம் இயங்குது. வேலை போனால் கஷ்டம் மேம். ப்ளீஸ் ப்ளீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க வேண்டாம் மேம். 6 அடிக்கு மேலான உயரத்தில் மிக கம்பீரமாய் இருந்த அவன் கைகளை கட்டி முன்புறமாய் வளைந்து நின்று கெஞ்சவும், இந்த பயம் இருந்தால் போதும் என்று சுட்டு விரல் நீட்டி மிரட்டினாள் மானசாதேவி. என்ன தண்டனை தரலாம்? ஒரு புறமாய் சாய்ந்து அமர்ந்து கால் மேல் கால் போட்டு இளவரசியின் ராஜதோரணையில் கேட்கவும், நீங்க பார்த்து என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கிறேன் மேம் என்று பணிவாய் சொன்னான். நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் இங்கேயே நின்று வெறிக்க வெறிக்க பார்த்து எச்சில் விழுங்கணும் என்றவன் முத்துப்பல் தெரிய கலகலவென சிரிக்கவும், அவளின் புன்னகையில் மிளிர்ந்த அழகை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டு நின்றான் அவன். கரண்டியால் ஐஸ்கிரீமை எடுத்து சின்ன இதழ்களை பிரித்து உண்ணுகையில் கொஞ்சம் ஐஸ்கிரீம் அவள் இதழில் ஒட்டி பளபளத்தது. அடிப்பாவி, இது தண்டனையா? கரும்பு தின்ன கூலியும் கொடுத்தது போல என்ன ஒரு அழகான தண்டனை நினைத்தவன் ஏக்கம் நிறைந்த விழிகளுடன் அவள் இதழ்களையே பார்த்து கொண்டு நின்றான். தோழி பெண்களோ அவனை கடித்து தின்றுவது போல பார்த்து கொண்டு இருந்தனர். இந்தாங்க பில்லுக்கான தொகை, அது உங்களுக்கான டிப்ஸ் என்று கூறி பில்லுக்கான தொகையையும் 100 ரூபாய் டிப்ஸையும் தட்டில் வைத்துவிட்டு எழுந்து அலட்சியமாய் மானசா புறப்பட தோழிகளும் அவனுக்கு கையாட்டினர். மீனு காற்றில் முகத்தை பறக்க விட்டுவிட்டு அவனை திரும்ப திரும்ப ஏக்கத்துடன் பார்த்து கொண்டே நடந்தாள். அவன் புன்னகையோடு நின்று மானசாதேவி போவதையே வெறித்து பார்வையுடன் நோக்கி கொண்டிருந்தான். 2 நாள் கழித்து கடற்கரையில் தோழி கிருஷ்ணாவின் வருகையை எதிர்பார்த்து காத்திருந்தாள் மானசாதேவி. மக்கள் நடமாட்டத்தை விட்டு தள்ளி கடல் அலைகள் கரையை தொட்டு அரித்திருந்த உயரமான மணல் திட்டில் காலை தொங்க போட்டு அமர்ந்திருந்தாள். கன்னத்தில் கையை வைத்து கடலை ரசிப்பதும் பிறகு கிருஷ்ணா வருகிறாளா என திரும்பி வழியை ஏக்கத்துடன் பார்ப்பதுமாய் இருந்தாள். ஹலோ, எனக்காகத்தான் காத்திருக்கீங்க என்று குரல் கேட்கவும் மானசா திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். அந்த வம்புக்கார இளைஞன் இடுப்பில் கையூன்றி நின்றிருந்தான். என்னடா கொழுப்பா என்பது போல் ஒரு பார்வை பார்த்தாள். அவன் தாவி பள்ளத்தில் குதித்து அவள் அருகில் காலை தொங்க போட்டு அமர்ந்தான். மானசாதேவியின் உள்ளே எரிமலையாய் கோபம் பொங்கியது. மகமாரி போல என்ன முறைப்பு? வேண்டாம், நான் அந்த தீயில் எரிந்து சாம்பலாகி விடப் போகிறேன். என் வார்த்தைகளை திருத்திக் கொள்கிறேன். என்னை போல ஒரு ஆணுக்காக இல்லை, இதுவும் தப்பு. உங்க காதலனுக்காக காத்திருக்கீங்க. ஐ எம் ரைட்
என்று சிறு புன்னகையுடன் கேட்கவும், மண்ணாங்கட்டி பற்களை கடித்தவாறு அவள் வார்த்தைகளை துப்பவும், மண்ணாங்கட்டிக்காக காத்திருக்கீங்க? அப்போ அவர் பேர் அதானா என்று புருவத்தை கேலியாய் உயர்த்தி கேட்கவும், ஹலோ, எந்திரிச்சு போயிடுங்க என்று கத்தினாள். நான் எதுக்கு எழுந்து போக வேண்டும்? அவன் மல்லுக்கட்ட, போகவில்லை என்றால் நான் நானாக இருக்க மாட்டேன். உங்க மரியாதையை காப்பாத்திக்கோங்க. கடற்கரை பொதுவானது. இது ஒன்றும் உங்கள் அப்பன் வீட்டு சொத்து இல்லை. நானும் உங்களைப் போல் பொழுது போக்க வந்திருக்கிறவன். பொழுதை போக்குங்க, யார் வேண்டாம்னு சொன்னது? ஆனால் இங்கே இருந்து இல்லை, அப்படி தூர போய். அர்த்தம் புரியுதா? அவன் கண்களை அகல விரித்து அப்படியும் இப்படியுமாய் பார்த்து யோசிப்பது போல நடித்தான். பின், எனக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து கடலை பார்த்து ரசிக்கத்தான் பிடித்திருக்கிறது. ஹலோ ஹலோ, உங்களுக்கு வேலை வெட்டியே இல்லையா? ஏன் இல்லை? அதான் நிலாச்சோற்றில் பேரர் வேலை பார்க்கிறேனே. ஏன் வேலைக்கு போகலையா? லீவு போட்டிருக்கிறேன். லீவு போட்டு விட்டு வந்து என்னிடம் வம்பு செய்கிறீர்களா? என்னை பார்த்தால் வம்புக்காரனை போலவா தெரிகிறது? முன்னே பின்னே என்று டபுள் மீனிங்கில் பேசினவர் பேசுகிற பேச்சை பார் என்று அவள் முகத்தை நெடிக்கவும், அதை நீங்கள் இன்னும் மறக்கவில்லையா? எப்படி மறக்க முடியும்? மறக்கக்கூடிய நிகழ்வா, சந்திப்பா? நிகழ்வை மறக்கலைன்னா அப்போ என்னையும் மறக்காமல் தான் 3 நாட்களாய் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? இருந்துதானே ஆக வேண்டும். அப்படிப்பட்டது இல்லையா இந்த மன்மதனோட அழகு என்று கூறி உல்லாசமாய் சிரிக்கவும், ரொம்பத்தான் கர்வம் என்று முகத்தை தோளில் இடித்தாள். அடுத்ததா விழுந்திருப்பீங்களே என அவன் கேட்கவும், எங்கே என்று புரியாமல் அவள் கேட்கவும், இந்த முகவாயில் இருக்கும் அழகான குழியில் இன்னும் எழவே முடியவில்லை இல்லையா? இதெல்லாம் என்னை காணும் பெண்கள் ஒவ்வொருத்தியும் செய்யும் வேலைதான் என்று கர்வமாய் அவன் கூறவும், ஆஃப்டர் ஆல் பேரர் வேலை பார்க்குற உங்களுக்கு என்ன திமிர் என்று அவள் கண்களை உருட்டவும், அம்மணி கலெக்டர் வேலை பார்க்குறீங்களாக்கும்? எந்த மாவட்டத்துக்கு கலெக்டர் நீங்க? ஏய் மிஸ்டர் என்று கண்கள் சிவந்து கத்தவும், ஏய் மிஸ். அவனும் அவளைப் போலவே ஆக்சன் செய்யவும், அவன் சட்டை காலரை கொத்தாய் பற்றினாள். தன் பக்கம் இழுத்தாள். பின் நெஞ்சில் கை வைத்து தள்ளிவிட்டாள். அவனோ அவளை இழுத்து கொண்டே விழுந்தான். விழுந்த இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்து உருண்டு கடல் அலைக்குள் அமிழ்ந்தனர். கடல் அலைகள் அவர்களை இழுத்து கொண்டே உள்ளே சென்று மீண்டும் கரைக்கு புரட்டி கொண்டு வந்தது. மானசா மூக்கிற்குள் நீர் ஏறி மூச்சுக்காக திக்குமுக்காடவும், அதை உணர்ந்தவன் சட்டென்று அவளை விட்டு எழுந்து அவளை பூமாலையாய் அள்ளி தூக்கி நிறுத்தினான். தெப்பமாய் நனைந்து பெருமூச்சு வாங்கி நின்றவளை பார்த்து, சாரி மிஸ் என்றான். அவளோ நேர்ந்து நிதானிக்காமல் பட்டென்று ஓங்கி அவன் கன்னம் பழுக்க அரைந்து விட்டாள். ஸ்டோரி பிடிச்சிருந்ததுன்னா லைக் போட்டுருங்க. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.